Hi friends, நீங்க என்கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த லக்ஷ்மி பொட்டிக்ல தான் நான் வந்து saree பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த saree வந்து எப்படி இருக்கு, மெட்டீரியல் எப்படி இருக்கு, இவங்க சர்வீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி பொட்டிக்ல வந்து நான் saree வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 7 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்க்கு மேலேயே வந்து இருக்கும். இப்போ ரீசெண்டா வந்து நான் நந்து சாய் பொட்டிக், கிருத்திகா பொட்டிக்லாம் வந்து வீடியோ போட்டிருந்தேன். சாரீலாம் பர்ச்சேஸ் பண்ணி. ஸோ அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் லக்ஷ்மி பொட்டிக் வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாவே நான் இவங்க கிட்ட வந்து இந்த தடவ ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அதே மாரி சொல்லணும்னா, நான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போதே ஒரு விஷயம் என்ன புடிச்சிருந்ததுன்னா, ப்ரீவியஸா நம்ம வந்து போட்ட வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு நோட் வந்து அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அன்பாக்சிங் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து போட்டிருக்காங்க. இன்கேஸ் நமக்கு ஏதாச்சும் டேமேஜ் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ வந்து நம்ம அன்கட் வீடியோ எடுத்திருந்தா, கண்டிப்பா அவங்க கிட்ட நம்ம WhatsAppல சென்ட் பண்ணோம்னா, அவங்க வந்து சாரி வந்து ரீப்ளேஸ் பண்ணி குடுப்பாங்க. இன்கேஸ் நமக்கு வந்து டேமேஜ் சாரி வரலாம். அப்படி இல்லன்னா, நமக்கு கேட்ட கலரோ, இல்ல பேட்டர்னோ வந்து வேற ஏதாவது டிஃபரெண்ட்டா வந்துருச்சுன்னா, உங்ககிட்ட வீடியோ ப்ரூஃப் இருந்துச்சுன்னா, இவங்கன்னு கிடையாது. நீங்க மோஸ்ட்டா ஆன்லைன் வெண்டர்ஸ் யார்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணாலுமே, அன்பாக்சிங் வீடியோ வந்து கண்டிப்பா எடுத்திருக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுமே வந்து இந்த தடவ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம் தான். ஏன்னா நெறைய பேருக்கு வந்து தெரியாது. அவங்க மாட்டுட்டு அவசரத்துல வந்து எப்படி இருக்கு சாரின்னு நெனச்சு அவங்க டக்குன்னு பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி வந்து ஒரு கீ பாயிண்ட் ஃபர்ஸ்ட்டே போட்டாங்கன்னா, நமக்குமே வந்து ஈஸியா இருக்கும். நம்ம அன்பாக்சிங் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரா வீடியோ எடுத்து வச்சுக்கலாம். அதே மாரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சரி வந்து இங்கிலீஷ்ல மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா நம்மள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் தமிழ் தெரிஞ்சவங்க தான் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரே ஒரு பாயிண்ட்ட மட்டும் இங்கிலீஷ், தமிழ் 2த்துலயுமே இருந்துச்சுன்னா, படிக்க தெரியாதவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரிக்கும்போது அவங்க என்னடா தமிழ்ல போட்டிருக்காங்கன்னு பார்த்து, ஒரு தடவ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அலர்ட் ஆன மாரி இருக்கும். அதே மாரி அவங்க இன்னொரு விஷயம் என்ன போட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒன்லி டேமேஜ் சாரி அப்படி இல்லன்னா கலர் டிஃபரன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா மட்டும் தான் நான் வந்து ரிட்டர்ன் எடுத்துப்போம். மத்தபடி உங்களுக்கு வந்து லைட்டா கலர் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அதாவது நமக்கு ரெட் கலர் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆனா ப்ளூ கலர் தான் நமக்கு ரிசீவ் ஆயிருக்குன்னா, அது வந்து கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. ரெட் கலர் தான் நான் ஆர்டர் பண்ணேன். அதிலேயே வந்து எனக்கு கொஞ்சம் கலர் வந்து இது டல்லா இருக்கு, இல்ல கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. இந்த மாரி ஏதாவது சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து நாங்க வந்து ரிட்டர்ன் வந்து எடுத்துக்க முடியாது. எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ண முடியாது வந்து இதிலேயே வந்து தெளிவா கீ பாயிண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. சரி, ஓகே. இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆர்டர் பண்ண சாரியோட பிரைஸ் வந்து 999. நம்ம வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். நான் சொல்ல மறந்துட்டேன். அதே மாரி இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் ஆர்டர் பண்ண வந்தது மண்டே. ஸோ இப்போ போச்சுல்ல மண்டே, அன்னைக்கு தான் வந்து ஈவினிங் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து வெட்னஸ்டேவே வந்துருச்சு. அதாவது நடுவுல வெறும் ஒரே ஒரு நாள் தான். ஸோ எக்ஸ்பிரஸ் டெலிவரின்னே சொல்லலாம். நான் வந்து இன்னொன்னு நெனச்சேன், இப்போ வந்து அவங்க நெறைய எக்ஸ்போஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம எப்படியோ ஆர்டர் பண்ணா வரதுக்கு 1 வீக் கூட ஆகலாம், 10 டேஸ் கூட ஆகலாம் அப்படின்னு ஒரு நெனச்சு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மைண்ட் செட்ல. ஆனா நானே இத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. வித்தின் 1 டே வந்து எனக்கு ரிசீவ் ஆனது. ஸோ அன்பாக்சிங் பண்ணிடலாம். லக்ஷ்மி பொட்டிக். ஸோ இவங்களுக்கு வந்து இவங்களே தான் மாடல். நான் ஆர்டர் பண்ண சாரியோட இமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைடில் வந்து அட்டாச் பண்ணுறேன். அந்த சாரி தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு அந்த ஃபோட்டோவில் இருக்கிறதுக்கும், இப்போ எனக்கு வந்து ரிசீவ் ஆனதுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களுமே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நல்லாயிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல வந்து ஒரு கோபுரமான பார்டர் தான் வந்து இருக்கு. இந்த தடவை என்னோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, மைசூர் சில்க் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லா கொஞ்சம் சாஃப்ட் மெட்டீரியலா வேணும். அடிக்கிற வெயிலுக்குலாம் கொஞ்சம் மொட இருந்துச்சுன்னா அசிங்கமா இருக்கும். கசகசன்னு வேற இருக்கும். அதனால கொஞ்சம் நம்ம ஸ்கின்னோட ஒட்டுற மாரியான சாரீஸ் தான் மைசூர் சில்க்லாம். ஸோ அதனால தான் இந்த தடவை மைசூர் சில்க் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட பிரைஸ் வந்து 999. அதோட ஸ்க்ரீன்ஷாட்டுமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது வந்து அவங்க வியர் பண்ணிலாம் வந்து வீடியோ கிடையாது. ஜஸ்ட் அவங்க மேல வச்சு காட்டுன மாரியான ஃபோட்டோ தான் இருந்துச்சு அவங்க வெப்சைட்ல. ப்ளவுஸ் போர்ஷன் நினைக்கிறேன். ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லா பிளைனா இருக்கு. ஸோ ஒரு மாரி பிங்கிஷ் கலர்ல வந்து ஒரு ஷேடட்ல வந்து ப்ளவுஸ் வந்திருக்கு. ஐ மீன் ஃபுல் பிங்க் கிடையாது. ஒரு மாரி லைட் ஷேடட் பிங்க். இது இந்த சாரியே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூவல் டோன்ல தான் இருக்கு. தெரியுதா? ஸோ ஃபுல் சாரி நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் ஆக்சுவலா இந்த சாரியோட பல்லு போர்ஷன். பல்லு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. கொஞ்சம் இல்ல ரொம்பவே சின்னதா தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா, இந்த சாரி நான் மெயினா ஆர்டர் பண்ணதுக்கு காரணமே இந்த கோபுர பார்ட் தான். ஸோ உங்களுக்கு வீடியோலயுமே தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஒயிட் கலர்ல வந்து வந்திருக்கு கோடு மாரி போட்டு. பாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கங்க ஒயிட் கலர் வந்து கோடு போட்டிருக்காங்க.
இது வந்து நல்லா ஒரு செம்ம சாஃப்ட் மெட்டீரியலாக தான் இருக்குது. அதே மாதிரி இவங்களோட நிறைய வீடியோஸ் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதில் ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்போவில் வந்து போட்டிருந்தாங்க, எங்ககிட்ட வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நீங்கள் வந்து ரேட்டில் வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து எங்ககிட்ட கொஞ்சம் ஹை ப்ரைஸ்லாம் சொல்கிறீங்க, ஆனால் என்கிட்ட இருக்க ப்ரைஸில் வந்து வெளியில் கம்பேர் பண்ணுறீங்க. ஆனால் என்கிட்ட வந்து அப்படி பண்ணாதீங்க. வெளிக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்க வந்து 700 கொடுக்குறாங்கன்னா 900 நான் வச்சுருக்கேன்னா, என்கிட்டயுமே 500க்கு வந்து ஒரு சாரீ இருக்குது, நீங்கள் அதையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரீலீலா சாரீ ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு வந்து அவங்க போட்டிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, ஏன்னா நான் அந்த சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணல. மேபி இவங்ககிட்டயும் இல்லை வேற ஒரு வெண்டார்கிட்டயும் வந்து வாங்கி பார்த்தா தான் அதே மெட்டீரியலா அதே குவாலிட்டியான்னு வந்து நம்மளால செக் பண்ண முடியும். ஸோ இவங்ககிட்ட வந்து ப்ரைஸ் ஹெவியாக இருக்குது, அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா நான் இன்னொரு டிப்ஸ் வந்து தரேன். இப்போ இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாரீஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து இருக்கும். இது வந்து நார்மல் பொட்டிக்ஸில் வந்து இல்லாமல் சாரீஸ்லாம் இருக்கும்ல, நான் அந்த மாதிரி சாரீஸ் சொல்கிறேன். இப்போ ஒரு சில சாரீஸ் வந்து எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஜோதிகா சாரீ சொல்லலாம், அம்பானி மேம் சாரீ வந்து சொல்லலாம். இவங்க கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெண்டார்கிட்ட ஒவ்வொரு மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சஸ் இருக்குது. யார்கிட்ட ஹை யார்கிட்ட கம்மி அப்படின்லாம் சொல்ல முடியல. ஸ்டார்டிங் ஃப்ரம் 800லேருந்து 1500 3000 இந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து ஒவ்வொரு சாரியுமே மெட்டீரியல் வைஸ் ப்ரைஸ் வந்து வேரியாக இருக்குது. பட் இவங்க கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது லக்ஷ்மி பொட்டிக்கா இருக்கட்டும், இல்லை கிருத்திகா பொட்டிக்கா இருக்கட்டும், இல்லை வேலை ஆன்லைனில் இப்போ இருக்க பெரிய பொட்டிக்ஸாக இருக்கட்டும், இவங்க கிட்ட உங்களுக்கு எந்த சாரீ வந்து எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது, வேற ஒரு வெண்டார்ஸ் கிட்ட வந்து நம்ம கிட்ட இது கிடைக்காது, பட் இவங்க சாரீ பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது, எனக்கு வந்து வாங்கணும்னு தோணுது, அந்த மாதிரி இருக்க சாரீஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே சாரீ வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் யார்கிட்ட வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ நீங்கள் அவங்க கிட்ட வந்து பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ரைஸ் சேஞ்சஸ் வந்து வராது. நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குறோன்னா ஒன்று வந்து அது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும், அப்படி இல்லைனா கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் வியர் பண்ணிட்டு போகும்போது இந்த சாரீ நல்லா இருக்கே நீ எங்கே வாங்கினேன், அந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம வியர் பண்ணும்போது நமக்கே கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ் வரும்ல, அப்பா நம்ம வந்து கட்டின சாரீ ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க இப்போ எங்கே வாங்கினேன்ட்டு, இதை விட வேறு என்ன ஹாப்பினஸ் வேணும், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ எனக்குமே வந்து அது பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நான் ஏதாச்சும் வியர் பண்ணும்போது யாராவது எங்கே வாங்கினேன்னு கேட்டாங்கன்னா, வாவ் நம்மளோட சாரீ வந்து அவங்களுக்குமே பிடிச்சிருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு லேடிஸ் திங் கூட சொல்லலாம். இப்போ வந்து நம்ம புடவைய பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய சாரீஸ் வந்து நான் இப்போ பார்த்துருந்தேன். எனக்கு வந்து பர்சனலாக இது பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேன்ல, அதே மாதிரி நல்லா ஒரு டியூவல் டோனில் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து இது வியர் பண்ண போகிறது தமிழ் புத்தாண்டு வரப்போதில்ல, ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பர்சனலாக எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. மெட்டீரியல் வைஸ் செம்ம சாஃப்டாக இருக்குது. இது ப்ளீட் எடுக்க வருமா வராதான்ற மாதிரி எனக்கு டவுட்டே கிடையாது. கண்டிப்பாக வந்து இது ப்ளீட் எடுக்க வந்து வந்துடும். அதே மாதிரி இதோட பார்டர்லாம் வந்து ரொம்ப சட்டில் தான் வந்திருக்கு. இந்த கோபுரம் வந்து நமக்கு இந்த இடத்துல வரலை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பிளெயினில் பிங்க் கலரில் மட்டும் வந்திருக்கு பார்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ஃப்ளீட் விட்டாலும் சரி, இல்லை நம்ம மடித்து இந்த இடத்துல வச்சாலும் சரி சூப்பராகவே இருக்கும். ஓவராலாக எனக்கு இந்த சாரீ வந்து பிடிச்சிருக்கு. ப்ரைஸ் வந்து நமக்கு பிடிச்ச சாரீக்கு ஒரு 100 இல்லை 150 200 வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து தப்பு கிடையாது. அதே மாதிரி மற்ற பொட்டிக்ஸில் வந்து நான் இந்த சாரீ இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இவங்க கிட்ட பார்த்த உடனே பிடிச்சிருச்சு, அதனால இதை வந்து ஆர்டர்மே நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பொட்டிக்கோட சப்போர்ட்டர்னு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க, அது வந்து நிஜமாவே தப்பு. இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ ஒன்று வந்து போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, எனக்கு ப்ராடக்ட்டே வரலன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அது எந்த வீடியோன்னு வந்து உங்களுக்கே வந்து தெரியும். அது வந்து நீங்கள் எல்லாருமே என்கிட்ட சொன்னதுனால தான் அங்கேயுமே நான் வந்து எடுத்து வீடியோ போட்டிருந்தேன். அவங்களுக்கு எனக்கும் பர்சனலாக அவங்க யாருன்னு கூட தெரியாது, ஜஸ்ட் வீடியோவில் பார்த்தது மட்டும்தான். அதே மாதிரி தான் இவங்களுமே, இவங்ககிட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதுனால தான் வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ப்ராடக்ட்டே வரலன்னு சொன்னதுனால தான் அது வந்து பெரிய இஷ்யூ ஆச்சு. எனக்கு ப்ராடக்ட் வந்துச்சு, கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இல்லை ப்ரைஸ் வந்து 100 200 இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது. இதெல்லாம் எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணக்கூடியதான். சின்ன பொட்டிக்லேருந்து பெரிய பொட்டிக் வரைக்கும் இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இப்போ 100 சாரீ நம்ம சேல் பண்ணுறோன்னா 100 கஸ்டமருக்குமே வந்து அந்த சாரீ பிடிச்சிருக்கணும்னு வந்து எந்த ஒரு கட்டாயமே கிடையாது. ஒரு சில பேருக்கு அந்த மெட்டீரியல் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு வந்து மெட்டீரியல் பிடிக்காது ரிசீவ் ஆனதுக்கப்புறமா. ஸோ நம்ம வந்து மெட்டீரியல் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்காததெல்லாம் தவிர எனக்கு சாரியே வரலன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதுனால தான் அது பயங்கர இஷ்யூ ஆச்சு அந்த வீடியோ. நான் எந்த வீடியோ பற்றி சொல்கிறேன்னு உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி லக்ஷ்மி பொட்டிக்கை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் டீம்னு ஒன்று வச்சுருக்காங்க, அது எல்லாருக்குமே வந்து தெரியும். நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணி நமக்கு டேமேஜ் சாரீ வந்திருந்தாலும் அப்படி இல்லைனா ஏதாச்சும் கலர் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் ரெட் கலர் ஆர்டர் பண்ணேன், எனக்கு க்ரீன் கலர் வந்துச்சு, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து ரிட்டன் எடுத்துப்பாங்க. அதுக்குமே அவங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர் என்னவோ அது வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். இவங்க கஸ்டமர் கேர் நம்பர்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப் நம்பர் சொல்லி ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஏதாவது டேமேஜான சாரீ வந்திருக்கு, நம்ம வந்து அன்கட் வீடியோ வந்து வச்சுருக்கோன்னா, அதாவது அன்கட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ணுறீங்கல்ல, அதாவது இந்த பிக்கிறோம் பார்த்தீங்களா, இதிலிருந்து நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் எதுவுமே நடுவில் கட் இல்லாமல் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி லக்ஷ்மி பொட்டிக்கா இருக்கட்டும், இல்லை கிருத்திகா பொட்டிக்கா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் டீம்னு ஒன்று வச்சிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க வந்து ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் எனி டேமேஜ் நம்மக்கிட்ட கரெக்டான ப்ரூஃப் இருந்துச்சுன்னா.
கலர் டிஃப்ரென்ஸு இல்லை எனக்கு மெட்டீரியல் பிடிக்கலன்னா சொன்னோன்னா கண்டிப்பாக யாருமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஜென்ரல் இஷ்யூஸ் தான். அதே மாதிரி என்னோட குட்டியாக நான் வந்து என்னோட ஹாப்பினஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆஸ் அ ரிவ்யூவராக எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம ரிவ்யூ பண்ணது எல்லாமே ஜென்யூனாக தான் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். எந்தவித அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே நான் உங்ககிட்ட அதை வந்து சொல்லியிருக்கேன். எனக்கு பிடிச்சாலும் சொல்லியிருக்கேன், பிடிக்கலனாலும் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நான் லக்ஷ்மி பொட்டிக்கு தான் லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனிங் பண்ணும்போது போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லி நான் ஒரு வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அன்பாக்சிங் வீடியோ கம்பல்சரியாக வேணும்னு சொல்லி இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா இன்னுமே எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் ஆர்டர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஆஸ் எ ரிவ்யூவராக எனக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹாப்பி ஆகணும்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து எந்த பொட்டிக்காக இருந்தாலும் அவங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் திருத்திக்கிட்டாங்கன்னா சந்தோஷம்தான். மிஸ்டேக்ஸ் வந்து சொல்கிறது வந்து அவங்கள வந்து டேமேஜ் பண்ணணுன்றதுக்காக கிடையாது, அவங்க இம்ப்ரூவ் பண்ணணுன்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சனா பாண்டி. பாய், டேக் கேர்.